அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகவும் மகிழ்ச்சியும் நல்ல மாற்றங்களும் நிகழும் நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சௌசௌ காய் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சௌசௌ காய் வந்து ஒரு நீர் சத்தான காய். இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல காய் தான் இந்த சௌசௌ காய். இதை வந்து நம்ம தயிரில் மோர் குழம்பாகவும் வைக்கலாம், இல்லாட்டினா கூட்டு பொரியல் இப்படி நிறைய செஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி எப்பயும் போல் கட்டரில் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை வந்து உப்பு, மஞ்சள் தூள், தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு எப்பயும் போல் அளவான தண்ணியை ஊற்றி வடிக்காமல் அதே மாதிரி அளவாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எப்பயும் போல் அது கூட இன்றைக்கி நான் வந்து கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு எப்பயும் போல் தாளித்து அழகாக கூட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நிறைய சாப்பிட்டேன். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காய் வச்சு சாப்பிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சரி, நீங்களும் இதே மாதிரியான வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஷ்ஷை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்க, இத்துடன் இந்த வீடியோ நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காய்களை நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இது வந்து சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் சரி, இல்லாதவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல காய்கறியாக தாங்க இதை வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எண்ணெயினுடைய அளவுமே கம்மியாக இருக்குங்க. அதனால தான் இந்த டிஷ்ஷை நான் டெய்லி போட்டுக்கிட்டே வரேன். எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியலை. இருந்தாலும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாங்க. சரிங்க, நன்றி, வணக்கம்.